யுஜிசி மத்திய மாநில அரசுகள் மோதல் யாருக்கு லாபம்? பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கும் முழு அதிகாரத்தையும் கவர்னர்களுக்கே வழங்கி பல்கலைக்கழக மானியக் குழு புதிய விதிமுறைகளை வகுத்து அதன் நகலை வெளியிட்டிருக்காங்க. இந்த வரைவு விதிமுறைகள் தான் இவை நடைமுறைக்கு கொண்டு வரப்படலை. இந்த விதிமுறைகள் குறித்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்திருக்காங்க. பொது வெளியில பெறப்படக்கூடிய கருத்துக்கள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு தேவையான கருத்துக்கள் ஏற்கப்படும் அப்படின்னு பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய தலைவர் தெரிவித்திருக்கார். இவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் இருந்திருக்காரு. பல்கலைக்கழக மானியக் குழு அதாவது யுஜிசி வெளியிடக்கூடிய வரைவு விதிமுறைகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான 3 நபர் தேடல் மற்றும் தேர்வு குழுவை நியமிக்கும் அதிகாரம் பல்கலைக்கழக வேந்தருக்கு அதாவது ஆளுநர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை செயல்படுத்தாத பல்கலைக்கழகங்கள் யுஜிசியின் திட்டங்களில் பங்கு பெற முடியாது அப்படின்னும் பட்ட படிப்புகளை வழங்க முடியாது அப்படின்னும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் துணைவேந்தர் பதவிக்கான தேர்வு குறித்து அகில இந்திய அளவில் செய்தித்தாள்களிலும் பொது அறிவிப்புகள் மூலம் வெளியிடப்பட வேண்டும். தேர்வு குழுவினர் விண்ணப்பங்களை கோரலாம். ஆளுநரால் நியமிக்கப்படக்கூடிய துணைவேந்தருக்கான தேர்வு குழுவில் யுஜிசி தலைவருடைய சார்பில் ஒருவர், செனட், சிண்டிகேட் போன்ற பல்கலைக்கழக உயர்மட்ட குழுக்களின் சார்பில் ஒருவர் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக இருப்பாங்க. தொழில்துறை, பொது நிர்வாகம், பொதுக் கொள்கை, பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்த குறிப்பிடத்தக்க கல்வி தகுதியை கொண்ட மூத்த அதிகாரிகளுடனும் துணைவேந்தருக்கான போட்டிக்காக விண்ணப்பிக்க முடியும். இந்த புதிய விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானமே கொண்டு வரப்பட்டு பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்புகளில் கல்வி கற்கக்கூடிய முறைகளுக்கான குறைந்தபட்ச வரைவு செயல்முறைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் ஆசிரியர்கள், கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்ட வரைவு நெறிமுறைகள் ஆகியன தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்புகளில் கற்கை முறைகளுக்கு குறைந்தபட்ச வரைவு செயல் நெறிமுறைகள் 2024 மற்றும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் ஆசிரியர்கள், கல்வி பணியாளர்கள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு குறித்து வெளியிட்ட வரைவு நெறிமுறைகள் 2025 ஆகியன தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு முதலமைச்சர் தீர்மானத்தில் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில அரசியல் அமைப்பு சட்டப்படி கல்வி ஒத்திசைவு பட்டியலில் அதாவது பொது பட்டியலில் உள்ளதால் தன்னிச்சையாக இந்த புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையில் யுஜிசி வெளியிட்டது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னும் இந்த வரம்பு மீறிய செயலை ஏற்க முடியாது அப்படின்னும் திட்டவட்டமாக கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் 29 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் யார் முதலீடு செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வேந்தர்களாகவே இருக்காங்க. அதே போல மத்திய பல்கலைக்கழகங்களில் மத்திய அரசு தான் குடியரசுத் தலைவருக்கான பிரதிநிதியை நியமித்து துணைவேந்தர் நியமனங்களை செய்கிறது. அப்படி இருக்கும்போது மாநிலங்களால் நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்காக செலவு செய்யும் அந்த மாநில அரசுகளுக்கு பதிலாக ஆளுநர்கள் வேந்தர்களாக இருந்து தம் விருப்பப்படி துணைவேந்தர்களை தேர்வு செய்வார்கள் என்பது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கல்வியாளர்கள் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில கேள்வி எழுப்புறாங்க. தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளாவிலும் கூட துணைவேந்தர் நியமனத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டன. மாநில அரசால் நியமிக்கப்பட்ட 9 துணைவேந்தர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கேரள முன்னாள் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உத்தரவிடும் அளவுக்கு நிலைமை மோசமானது. இதையடுத்து கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் வரிசை கட்டிக்கொண்டு பல்கலைக்கழக வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநரை நீக்கிவிட்டு முதலமைச்சரை வேந்தராக நியமிக்க சட்டங்களை இயற்றினாங்க. இதெல்லாம் ஒரு புறமிற்கு 2013ஆம் ஆண்டு யுஜிசி தேர்வு குழுவில் மாநில அரசின் பிரதிநிதி ஒருவரும் இடம்பெறுவார் அப்படின்னும் இருந்தது. அதுவும் இப்போ காணாமல் போய்விட்டது. அதே நேரத்தில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் மாநில அரசுகள் மீது குற்றம் சாட்டுகளும் இருந்தன. பொதுவாக அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே சீரான பாடத்திட்டத்தை முன்வைத்து தன்னாட்சி வழங்காவிட்டால் மத்திய மாநில அரசுகள் அவற்றில் தலையிட முடியாது. முறைகேடுகள், துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றால் மட்டுமே தலையிட முடியும் அப்படிங்கிற அளவில் உயர்கல்வித்துறையை சீரமைக்காவிட்டால் இந்த மோதலால் எந்த பயனும் ஏற்பட போவது கிடையாது.